இந்தியாவோட முதல் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஸ்கேட்டிங் கோல்டு மெடலிஸ்ட் தமிழ்நாட்டில இருந்து வந்தது எந்த ஆச்சரியமுமே இல்லை. ஏன்னா இவ்வளோ வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட் 15 இயர்ஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம்ல. இப்போ கூட ரீசெண்டா நம்மளோட ஸ்கேட்டிங் ரிங்கை வந்து ரீஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐ வுட் சே இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இன் இந்தியா. சொல்ல போனா என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் டீம் ஸ்கேட்டர்ஸ் எல்லாருமே அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து இங்க வந்து பிராக்டிஸ் பண்ண வராங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம சிஎம் சாருக்கும் எஸ்டிஏடி டீமுக்கும் தான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஆக்சுவலாக எங்கள் ஸ்போர்ட்டில் எப்படின்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்தியன் டீம் ரெப்ரசென்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ்லாம் போகும்போது வந்து நாங்களே பே பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து எங்கள் பேரண்ட்ஸுக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் 2 இயர்ஸாக வந்து மிம் ஸ்கீமில் ஒரு அத்லீட்டாக இருக்கேன், மிஷன் இன்டர்நேஷ்னல் மெடல் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வச்சு நான் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ், யூரோப்பியன் காம்படிஷன்ஸ், இந்த மாதிரி அப்ராடில் ட்ரைனிங் பண்ணுறதுக்குலாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. ஸோ ஐ வுட் சே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த ஸ்கீம் இல்லாமல் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிக்கிறேன். I have to specially thank Megnath Reddy sir for always wanting all the athletes to succeed in their respective sports. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு சென்னையில் வந்து மேரத்தான் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரோடில் பெர்மிஷன் இல்லைன்னு நான் சாரை பார்த்து ஹெல்ப் கேட்டிருந்தேன். ஜஸ்ட் 2 டேஸில் எனக்கு பெர்மிஷன் சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. உங்க ஹெல்ப் இல்லாம இந்த மெடல் கண்டிப்பா பாசிபிளா இருந்திருக்காது சார். தேங்க்யூ சார். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஸோ நான் இந்த சாம்பியன்ஷிப் முடிஞ்சு முந்தானேத்து நைட்டு தான் சென்னைக்கே வந்தேன். அண்ட் நேத்தே உதயநிதி அண்ணாவை பார்த்து எனக்கு வாழ்த்தினாரு. அண்ட் அடுத்த நாள் இங்க வந்து எனக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க 2 நாள்ல. நான் இது சாதாரணமா சொல்ல, பட் ஆர் சிஎம், டெபுட்டி சிஎம் and our whole SDAD team is taking sports in Tamil Nadu to a whole new level. தோல்விகள் என்றது ஒரு அத்லீட்டோட லைஃப்ல சகஜம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம அதுல இருந்து எப்படி மீண்டு வரோம் என்றது. ஸோ என்னோட கெரியர்ல ஒரு சின்ன ஸ்டோரி. ஸோ லாஸ்ட் இயர் நேஷனல் சாம்பியன்ஷிப்ஸ்ல நான் 500 மீட்டர்ஸ் ஈவெண்ட் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியல. ஆனா திஸ் இயர் அதே ஈவெண்ட்ல வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ்ல இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெடல் வின் பண்ணியிருந்தேன். 2023ல ஸோ இப்போ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் நடந்த அதே ஊர்ல 2023ல எங்களோட ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ் நடந்துச்சு. ஸோ அங்க மேரத்தான் ஈவெண்ட்ல நான் மெடலே இல்லாம வீட்டுக்கு திரும்பி வந்தேன். ஆனா 2 இயர்ஸ் லேட்டர் அதே ரோட், அதே இடத்துல, அதே மேரத்தான் ஈவெண்ட்ல ஐ பிகேம் வேர்ல்ட் சாம்பியன். What sets apart a good athlete from a great athlete is how you rise back after your falls. ஸோ இங்க இருக்க எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்பிக்கிறேன், எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் திரும்பி எந்திரிச்சு ஓடிட்டே இருங்க. I humbly request that this excellent support for all the sports from our government side and SDAT side keeps continuing, and not just for me, for every athlete out there. With such support, I'm sure that we can bring many more medals and also world champions for Tamil Nadu and our country. I would like to wish all the athletes present here the best of luck for their future. Nandri, Vanakkam.